26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று வைகாசி மாசத்தினுடைய அமாவாசை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 5:34 மணி வரையிலும் ஹஸ்தம், அதற்கு மேல் சித்திரை. இன்றைய திதிகள் அதிகாலை 3:58 மணி வரையிலும் சதுர்தசி, அதற்கு பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 5:34 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து மேஷராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். காலசர்ப்ப தோஷ நிலையில இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனசில் கிளேசங்களோ குழப்பங்களோ இல்லை முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ இருக்கலாம். அதனால் காலையிலேயே விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு மனசை ரொம்ப தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக அமையும். இன்னைக்கு வியாபாரம் தொழில் செய்கிறவங்க முக்கியமான விஷயமாக இருந்தால் பேச வேண்டாம், அதை ஒத்தி வைப்பது நல்லது. வீடு வாங்கிறது விற்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம். புதுசாக வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுறது இல்லை ஒருத்தங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது பகல் நேரத்திற்கு மேலே போய் அவங்க முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதாக அமையும். குடும்பத்திலேயுமே குழந்தைகளினுடைய ஆரோக்கியம், பெரியவங்க ஆரோக்கியம், இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில செலவுகளும் காத்திருக்கிறது. இதை நம்ம சுப செலவாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். சந்திரன் செவ்வாய் ராசியில் இருக்கும் பொழுது எப்போவுமே ஆண்களை விட பெண்களுக்கு மனநிலைகளில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். அதனால் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, புதுசாக திருமணமானவங்க, புதுசாக நிச்சயம் பண்ணவங்க, இவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். முருகன் ஆலய வழிபாடு நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது செலவுகள் வரும். 12ஆம் இடத்துல சந்திரன் விரயத்தில் இருக்காரு, செவ்வாயும் இருக்காரு, ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவோட இருக்கார். ஸோ நம்ம ராசியில் சூரியனும் புதனும் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வண்டி வாகனங்களுக்கெல்லாம் செலவுகள் வரும். அதுவும் எதிர்பாராத செலவுகளாக இருக்கும். அதனால் நமக்கு மனசில் கொஞ்சம் கவலை இருக்கலாம். சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ரிஷபராசிக்கு எல்லாம் இன்றைக்கி வரும். ஸோ இன்றைக்கி எங்கேயாவது வெளியில எல்லாம் போகிறீங்களா, உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ்லேயே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசியிலேயே சூரியன் புதன் இருக்கும்போது இந்த ஒற்றை தலைவலி, சரியாக செரிமானமாகாத கோளாறுகள், இல்லைன்னா காது சம்மந்தப்பட்ட வலி, இதெல்லாம் வரும். ஸோ இந்த காது வலி எல்லாம் திடீர்னு ஏற்படும் போது நமக்கே அந்த டேயில் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருக்கலாம். இது இந்த ரிஷபத்தில் இருக்கிற மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வலியினால் அவஸ்தைப்படுறது அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் சூரியன் புதனால் ஏற்படலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இந்த காலசர்ப்பதோஷ நிலையில் கிரக நிலைகள் இருக்கிறதுனால குழப்பமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இதுலேருந்து தவிர்த்துக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நைட்டில் கொஞ்சம் தூக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப லேட்டாக தூங்குறது, இல்லைன்னா தூக்கம் வராமல் அவஸ்தைப்படுறது, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும். இது எதனால் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால நம்ம ராசியில் சுக்கிரன் வீட்டில் புதனும் இருக்காங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரலாம். அதுவும் இப்போ வெய்ய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கிறது நல்லது. நிறையா ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்து வெயிலுக்கு அப்புறம் நம்ம வேலைகளை வச்சுக்கிட்டோன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, ஒரு பொது இடத்துக்கு போகும்பொழுது பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலாம். ரொம்ப மனசில் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸோ இல்லை நம்ம அவங்கள பார்த்த ஒரு நினைவுகளோ அப்படியே நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது ரொம்ப அன்றைய நாள் நமக்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தால் கூட பெருசாக நம்மளை அது பாதிக்காது. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா பழைய நினைவுகளில் வாழக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல நாள் தான் இன்றைக்கி. உங்களுக்கு எதுவும் பெருசாக பாதிப்புகளோ இல்லை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சந்திரன் செவ்வாய் இருக்கும்போது யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நம்ம கரெக்டாக அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும். ஸோ
ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ், கடகராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், இவங்க வந்து இன்றைக்கி டாக்டருக்கெலாம் நீங்கள் செக்கப் இருந்துச்சுன்னா கரெக்டாக போங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இல்லைன்னா பரவாயில்ல நாளைக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் இந்த காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கிறதுனால எல்லா ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மன சங்கடங்களோ, குழப்பங்களோ, ஒரு முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். ஸோ ஒரு நல்ல சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. குறிப்பாக இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் வந்து துர்க்கை ஆலய வழிபாடை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் செம்மையாக இருக்கும். சிம்மராசினியர்களுக்கு நிறைய அலைச்சல் இருக்குங்க. உங்களுக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபியூவல் கிரைசிஸ்லாம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம மற்றவங்களுக்காக இந்த வண்டியெல்லாம் கொடுத்து நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுடைய உடல்நிலை சரியில்லை, இல்லை அவங்களுக்காக நம்ம அலையணும் அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை இல்லையா? அப்போல்லாம் நம்ம கணக்கும் பார்க்க மாட்டோம். ஸோ இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு உதவுறதுலேயோ நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் வேறு நமக்கு புதனோடு சேர்ந்திருக்காரு. 10ஆம் இடத்துல நமக்கு சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறாங்க. சில மற்றவர்களுக்காக செலவு செய்யும் பொழுது இந்த காசெல்லாம் நமக்கு திரும்ப வராது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இன்று கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். பெரிதளவுக்கு இன்றைக்கி எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி விநாயகர் ஆலய வழிபாடு கொஞ்சம் நல்லதுங்க. ஸோ விநாயகர் ஆலயத்துக்கு போனீங்கன்னா பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யவும். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்தில் வந்து இருக்கிறாரு. ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, இல்லை இப்போ கல்யாணம் ஆயிருக்கலாம், குழந்தை எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வருது. இப்படி வீட்டில் ஒரு புதிய உறவு வருவதற்கான ஒரு செய்தி இன்றைக்கி கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு பலவித மனசில் வந்து பட்டாம்பூச்சிகள் பறக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் சந்திரன் 8ல் இருக்கார், சந்திராஷ்டமம். ஒருவேளை நமக்கு இப்படிலங்க இன்னைக்கு நாள்லாம் பாருங்களேன், சந்திரன் 8ல் இருந்தாலும் கூட உங்களுக்கு எல்லாமே சூப்பராக அமையும். ஏன்னா நம்ம ராசிநாதன் வந்து பாக்கியத்தில் சூரியனோட போய் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பாராத ஒரு சில சந்தோஷமான செய்திகளும் எதிர்பாராத ஒரு சில நன்மைகளும் இன்றைக்கி நடக்கும். மனசெல்லாம் ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இதில் நம்ம மற்றவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, இல்லை இந்த நாளை நம்ம வந்து கொண்டாடுறது அப்படிங்கும்போது உண்மையிலேயே இந்த நாள் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் தான். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்துல நமக்கு சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல நமக்கு சனி பகவான் இருக்கிறாரு. இந்த கடனெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இன்றைக்கி போய் நம்ம கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் விஸ்தரிப்பு செய்கிறது ரொம்பவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா? உங்கள் ராசிநாதனும் பாக்கியத்தில் தாங்க இருக்காங்க. எப்படி கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கிறதோ துலாம் ராசிக்கும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சனி 6ல் இருந்து ஒரு இக்கட்டான கடனில் நம்மளை கொண்டு போய் விட்டால் கூட பாக்கியத்தில் நம்ம ராசிநாதன் இருக்கார்ல. ஸோ குரு சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வந்து நீங்கள் பெண் தெய்வ வழிபாடை முக்கியமாக பண்ணுங்கள். சப்தகன்னி வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் தடையில்லாமல் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் காத்திருக்கு. புதுசாக நம்ம வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக இருந்திருப்போம், நமக்கு எதுவுமே செய்தி இருந்திருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு மெயில் ஓப்பன் பண்ணும்போது டபக்குன்னு ஒரு நல்ல செய்தி ஒரு 2-3 வருது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ உங்கள் இன்டர்வியூஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், இதில் சூஸ் பண்ணலாம், இது வேணுமா வேண்டாமா அப்படின்ட்டுன்னு. சிலதெல்லாம் வெளியில் போகிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதுவும் இப்போ நமக்கு தேவையா அப்படிங்கிறதும் நீங்கள் யோசிக்கலாம். 6ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார், கூடவே சந்திரனும் இருக்கார். ஸோ லாபங்கள் வரக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். புதுசாக வியாபாரம், தொழில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறமாக சரியாகும். இன்றைக்கி நீங்கள் மற்றவங்களை கேட்டு அட்வைஸ் எடுக்காமல், முடிவெடுக்காமல் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்கள் முடிவு தாங்க ரொம்பவுமே அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் நிறையா இருக்கும். பட் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 5ஆம் இடத்துல நமக்கு செவ்வாயும் சந்திரனும். ஸோ 2 ராசிகளாக உங்களுக்கு கரெக்டாக லைனாக இருக்கும். 5, 6, 7ல்
தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வருது. ஸோ இந்த 5, 6, 7 இதில் இருக்கும்போது நம்ம பூர்வ புண்ணியம் வந்து பலப்படும். அதே மாதிரி நம்ம என்ன பலமான ஒரு பூர்வ புண்ணியம் வச்சுருக்கோமோ அதுக்கும் நமக்கு அது வந்து செயல்பாட்டில் கொடுக்கும். ஸோ திருமண தடை விலகிறது, குழந்தை பாக்கியம் பெறுவது, நல்ல இப்போல்லாம் 12th படிக்கிற பசங்களுக்கெல்லாம் காலேஜ் அட்மிஷன் இல்லையா, எதிர்பாராமல் 10 பைசா செலவு இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு இந்த ஸ்கூல் டாப்பர்ஸ்க்கெல்லாம் வர்றது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். நீங்களே இன்றைக்கி உங்களையும் அறியாமல் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க, கோயிலுக்கு போவீங்க, மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனதெல்லாம் நிறைவான ஒன்றாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றிகள் உண்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி பகவான் நமக்கு 3ல், 4, 5, 6 உங்களுக்கு வந்து இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே சாதகமான ஒன்று தான். ஸோ புதிய வேலை கிடைக்கிறது, இருக்கிற வேலை பிரச்சனைகள் தீர்றது, உயர் அதிகாரிகள் உங்களோட நல்லா வந்து பேசுறது, வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக குடும்ப சொத்துகள் எல்லாம் சண்டையில் இருக்குது அப்படின்னா அது எல்லாம் தீரக்கூடிய ஒன்றாகவே அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும், அது சண்டையில் இழுத்துட்டு போகணும் அப்படின்னா சண்டையில் இழுத்துட்டு போகலாம். இல்லைப்பா இன்றைக்கி நான் எல்லாமே சுமூகமாக முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை உங்களுடைய வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலோ உங்கள் முடிவே முடிவானது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு நிறையா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதே சமயத்தில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்து சேரும். நமக்கு சந்திரனும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பல நாட்களாக இருந்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வழிகள் எல்லாமே வந்து பிறக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி காலை வேளை ரொம்ப சாதகமானது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ அல்லது விநாயகர் வழிபாடோ செய்யலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ஒரு இடத்துல நம்ம வியாபாரத்திற்காக பணம் கேட்டிருப்போம், ஒரு 4 மாதம் முன்னையோ 6 மாதம் முன்னையோ, அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி அவங்களே கால் பண்ணி நீங்கள் வியாபாரத்துக்கு பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்குமே ரொம்ப ஒரு தேவைப்படும் பொழுது யாராவது கூப்பிட்டு கொடுக்கறது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஸோ மீனராசி அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாளாகவே இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகத்தான் நின்று முடியும். நீங்கள் எதிர்பாராத ஒரு சில வெற்றிகளும் இன்று உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளும் வரும். இன்றைக்கி வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சப்தகன்னி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் உங்களுடைய பகைவர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களினுடைய வார்த்தைகளில் ஒரு சில கடுமைகள் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அண்ட் 10 குரு பகவானும் சுக்கிரனோட இருக்காங்க. ஸோ மறைமுக எதிரிகளால் நமக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.